வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்துலேருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைக்கி 7ஆந்தேதி. இன்றைக்கி 7ஆந்தேதி. இன்றைக்கி 7ஆந்தேதி. எல்லோரும் யாத்திரை வலிக்கிடுவீங்க. ஈழத்தில் இருக்கிற உண்மையாகவே நிறைய 30,000 35,000 40,000 போகிற ஆட்கள் இருக்கிறாங்க யாத்திரையில். இந்த வருடம் போவதா இல்லையா என்றால் இல்லை, இந்த வருடம் போகவில்லை. நான் வீட்டாக்கள் போகிறதால இந்த வருடம் பிள்ளைகளை பார்க்கணும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. நான் 2 வருடங்கள் போவதாக இல்லை. போன வருடமே முடிவெடுத்தது. போகிற ஆட்கள் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு 1.5 லிட்டர் தண்ணி கொண்டு போங்க. ஒரு சின்ன சோடா பொத்தல் உண்டு, இல்லாட்டி ஜூஸ் ரெண்டும் காணும். ஏன்னா தண்ணி அங்கே இடையிடையே வச்சிருப்பாங்கன்னு சொன்னவங்க. போன முறை முந்தி போனவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அப்புறம் தண்ணி இருந்ததாம்னு சொன்னவங்க. அவள் கண்டிப்பாக தண்ணி முக்கியம். 2 குளுக்கோஸ் பேக்கெட், ஹெக்ஸ்டோபின் எல்லாமே என்னென்னு சொன்னால் அந்த தொண்டை காய விடாது. அந்த உமிழ்நீரை குளிரூட்ட சொல்லும். அதெல்லாம் நல்ல ஹெக்ஸ்டோபின் வாங்குங்க. அயோடெக்ஸ், பாம் கண்டிப்பாக தேவை. கால் வலிக்கும் போது அதை பூசிட்டு போகலாம். கிரே வெண்டேஜ் இருந்தால் நல்ல. சாக்ஸ் போட்டுட்டு போகலாம். 2 காட்டன் சாக்ஸ் போட்டுட்டு வெறும் காலோட நடந்தால் சேஃப். சில இடங்களில் தண்ணி இருக்கும். ஷூஸ் கொண்டு போங்க. நான் 100க்கு 90% சாக்ஸ் டபுள் சாக்ஸ் போட்டு கிரே வெண்டேஜ் தேவைப்பட்ட எனக்கு கொஞ்சம் காலில் சவ்வு வடிச்சிருந்தபடியோ அப்படி போட்டுட்டு போனால் வெறுங்காலோடைய நடக்கக்கூடியாக்கள் மேக்சிமம் நடக்கலாம். சில இடங்களில் நடக்க இயலாது. பாத யாத்திரை கண்டிப்பாக போகிறாக்கள் கால் வலிக்கும். அது பெருசாக இப்போ நீங்கள் தொடர்ந்து போவீங்க தானே. 81 கிலோமீட்டர்ன்றது இந்த முறை சுற்றுப்பாதைன்றாங்க. இந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. கண்டிப்பாக தண்ணி இருந்தாலே சேஃப். மற்றது அளவுக்கு சாப்பாடை கொண்டு போங்க. மிச்சமாக கொட்டாதீங்க. பொலித்தீன் பாவனை அந்த ஷாப்பிங் பேக்கெல்லாம் அங்கங்கே போடாதீங்க. உள்ளுடுப்பு 2, வெளியுடுப்பு 2, நல்ல பெரிய ஷார்ட்ஸ் இருந்தால் நல்ல சேஃப். ஒரு ஷால், பொம்பளையில் ஷால் போடுங்க. அவ்வளோ தூரம் நடந்து போகிறதானே. வேறு இளைப்பாறுங்க. கூட்டமாக நடந்து போங்க. தனிச்சிடாதீங்க. முருகன் அற்புதங்களை பார்க்கலாம். உகந்தையிலிருந்து 12 மணிக்கு யாத்திரை தொடங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு தொடங்க போகிறாங்கன்னு தெரியலை. நாங்கள் 2 வருடம் போயிருந்தோம். உண்மையாகவே புனித யாத்திரை உண்மையாகவே புனிதம், சந்தோஷம். உண்மையாகவே நல்ல ஒரு யாத்திரை. கண்டிப்பாக எனக்கு அப்பண்ட அருள் இருந்து எல்லாரையும் பார்த்துட்டேன். நிறைய இடங்கள் இருக்கின்றது. நீங்கள் எந்த பதிவில் நீங்கள் முக்கியமாக நான் இப்போ அடுத்தடுத்த கட்டம் பதிவு செய்து கொண்டே இருக்க போகிறேன். யாத்திரை போகிறாக்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இப்போ அடுத்த பதிவு நான் போடுவேன் கண்டிப்பாக. ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. நன்றி.